அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுடைய வாழ்க்கை துணை எப்படி இருக்க போகிறாங்க அப்படின்றத சொல்கிறேன். இது ஒரு ஜோதிடத்தை வச்சு சொல்லக்கூடியது, வெரி பேசிக்கான ஒரு பலன். இது அப்படியே மேட்ச் ஆகணும் 100% அப்படின்றதுக்கு இல்லை. ஏன்னா தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து அது கண்டிப்பாக மாறும். ஆனால் நான் இதில் சொல்லக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பாக ஓரளவுக்கு உங்களுக்கு மேட்ச் ஆகும். அது எவ்வளோ % மேட்ச் ஆகுது அப்படின்றது அவங்க அந்த தனிப்பட்ட உங்கள் வாழ்க்கை துணையோட ஜாதகத்தை பொறுத்து வேரி ஆகும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா, சிலருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னா, நாங்கள் ஏன் இதை பார்க்க போகிறோம், எங்கே தான் கூட இருக்குது, எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்பீங்க. நீங்கள் வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு இதில் இந்த வர்ற கேரக்டர் மேட்ச் ஆச்சு அப்படின்னா புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இன்றைக்கி அதிகரிக்கக்கூடிய விவாகரத்துக்கள் எல்லாம் பார்க்கும்போது ஒருத்தர் புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படின்றது தான் நமக்கு தோணுது. ஸோ அவங்க கேரக்டர் இப்படி தான் இருக்கும். நீங்கள் என்ன ராசி அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய ஒய்ஃபோட கேரக்டர் மோஸ்ட்லி இப்படி இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகம். அப்படின்றதுனால ஒரு புரிதல் இருந்தது அப்படின்னா விட்டு கொடுத்து போகக்கூடிய ஒரு தன்மை வரும். வாழ்க்கை சுமூகமாக போகிறதுக்கான, சேர்ந்து வாழ்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதுக்காக தான் இதை சொல்கிறேன். ஓகே, மகர ராசி லக்னக்காரங்களுக்கு அமையக்கூடிய வாழ்க்கை துணையோட கேரக்டர் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். அவங்களுடைய கேரக்டர் எந்த மாதிரி இருக்கும்னா, ஒரு விஷயத்தை போட்டு மனசில் குழப்பிக்கிட்டே இருப்பாங்க. எந்த ஒரு விஷயத்துக்கும் இம்மீடியட்டாக ஒரு டெசிஷன் எடுக்க மாட்டாங்க. டெசிஷன் எடுத்தால் கூட டெசிஷன் எடுத்ததுக்கப்புறம் அது சரியாக தப்பா அப்படின்ற மாதிரி அனலைஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு இமேஜினேஷன் அதிகமாக இருக்கும். தேவையில்லாத கற்பனைகள், தேவையான கற்பனைகள் எல்லாமே அதிகமாக வரும். அதனால் அவங்களுக்கு கவிதை எழுதக்கூடிய ஒரு பழக்கம் கூட இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரொம்ப இறக்க குணமாக இருப்பாங்க. டக்குன்னு ஏதாவது சொன்னால் கூட அழுதுடுவாங்க. அவங்களுக்கு அழுகை ரொம்ப ஈஸியாக வரக்கூடிய ஒரு கேரக்டராக இருக்கலாம். சின்ன விஷயத்துக்கு கூட அழுதுடுவாங்க. ஏதாவது ஒரு கஷ்டமான ஒரு நிகழ்ச்சியை பார்த்தா அழுதுடுவாங்க. படம் பார்க்கும்போது அழுதுடுவாங்க, கஷ்டமான படம் பார்க்குறாங்க அப்படின்னா. சொந்தக்காரங்களுக்கோ இல்லை நண்பர்களுக்கோ ஏதாவது ஒரு கஷ்டம் தெரிஞ்சாலே டக்குன்னு அழக்கூடிய ஒரு கேரக்டராக அவங்க இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி எங்கேயாவது சண்டை நடந்ததுன்னா அந்த ரெண்டு தரப்புக்கும் இடையில் சமாதானம் பேசக்கூடிய ஒரு கேரக்டராக அவங்க இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருப்பாங்க. அடிக்கடி அவங்க எடுத்த முடிவு மாற்றிட்டே இருப்பாங்க. அதுதான் அவங்கக்கிட்ட இருக்க ஒரு பெரிய மைனஸ். இன்றைக்கி ஒன்று சொல்லுவாங்க, அது ஓகேன்னு நம்ம சொல்லியிருப்போம். அடுத்த நாள் பார்த்திங்கன்னா அது வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது அவங்களுடைய ஒரு பேசிக் கேரக்டராக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்தவங்க பிரச்சனைக்கு ஈஸியான சொல்யூஷன் கொடுப்பாங்க, சரியான சொல்யூஷன் கொடுப்பாங்க. ஆனால் அவங்களுடைய பிரச்சனையை மனசில் போட்டு குழப்பிட்டுருப்பாங்க. அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற ஒரு தாட் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். எப்போவுமே அடுத்தவங்கள டிபெண்ட் பண்ணி தான் இருப்பாங்க. ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க. ஆனால் ஒரு போல்டான டெசிஷன் எடுக்கிறதுக்கோ, தைரியமாக ஒரு இடத்த போய் அப்ரோச் பண்ணுறதுக்கோ, இல்லை யார்கிட்டையாவது ஒருத்தட்ட போய் பேசுகிறதுக்கோ அதுக்கு இவங்க தயங்குவாங்க. ஏதாவது ஒரு பொருள் கடையில் போய் வாங்கினா கூட இவங்களுக்கு கூட ஒரு ஆள் துணை தேவைப்படும். அப்படி ஒரு கேரக்டராக இவங்க இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இவங்ககிட்ட இருக்க பெரிய மைனஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேபிளாக இருக்க மாட்டாங்க. அவங்களுடைய தாட்ஸ் எல்லாமே சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஒரு நாளைக்கும் ஒரு மாதிரியான விஷயங்களை பேசிகிட்டு இருப்பாங்க. நன்றி.